இதுவரைக்கும் 4 அதிகாரம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு மத்தேயுவினுடைய 5ஆம் அதிகாரத்தை நாம சிந்திக்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சில அடிப்படையான காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநேக முறை நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம்னு சொல்றோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தான் எல்லாம்னு சொல்றோம். ஆனால் அதற்கேற்ற கிரியைகளோ அதற்கேற்ற செயல்பாடுகளோ உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்குதான்றதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம வாரந்தோறும் கூடி வருகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீக தன்மையில மத்தேயு இந்த யூதர்களுக்கு சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட ராஜா மகா உன்னதமானவர், அவர் மகா வல்லமையானவர், அவருடைய ராஜ்யம் அழிக்க முடியாத ஒரு நித்திய ராஜ்யம், அவருடைய வேலை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-8 வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹிருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த முதல் 12 வசனங்களை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 9 பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்றார். பாக்கியவான், பாக்கியவான். பாக்கியவானா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல பிளஸட் மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் நம்ம சொல்லலாம், கிருபையை பெற்ற மனிதன் நம்ம சொல்லலாம், மெய்யான மகிழ்ச்சியை பெற்றவன்றதை சொல்லலாம். உண்மையான மகிழ்ச்சியான மனிதன் யார்? கிருபைக்குள்ளாக வாழுகிற மனிதன் யார்? மெய்யாக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதுதான் ஆண்டவர் இங்க சொல்றார். இப்ப திரள் கூட்டம் அவர் பின்னாடி வர்றாங்க, அவர் மலையில ஏறுறாரு, அவர் உட்காருகிறார். ஏன் இதெல்லாம் மத்தேயு சொல்றாருன்னா, ஒரு ரபி, ஒரு யூத தலைவன், அவன் தன் மக்களை வழி நடத்தணும்னு சொன்னா, தனக்கான சீசர்கள் அவன் உருவாக்கிட்டான்னு சொன்னா, அவன் அவர்களுக்கு அபிஷியலா அதிகாரத்தோட அந்த கட்டளையை கொடுக்கணும். இப்ப ராஜா யுத்தத்துல ஜெயிச்சிட்டாரு, ராஜா சிங்காசனத்துல அமர்ந்துட்டாருன்னா அடுத்து என்ன செய்வார்? புது ராஜ்யம் வந்துருச்சு, புது அரசாங்கம் வந்துருச்சு. புது அரசாங்கம் ராஜா பதவி பிரமாணம் ஏத்துட்டார். அப்ப என்ன நடக்கும்? இந்த அரசாங்கம் இனி எப்படி நடக்க போகுது, இந்த என் மக்கள் எப்படி இருக்க போறாங்க, சட்டத்தை பிரமாணத்தை எழுதுவார். அப்படிதான் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு மலையில ஏறி உட்காரார். திரள் கூட்டம் போறாங்க. போகும்போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்ப இந்த மலை பிரசங்கம் முழுவதும் யாருக்கு சொல்றான்னு சொன்னா, குறிப்பாக தன்னை பின்பற்றுகிற சீசர்களுக்கு சொல்றார். தனக்காக எல்லாவற்றையும் இழந்து அவரை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்ற. இது ஒரு மோரல் லெசன் கிடையாது, ஒரு ஒழுக்க சட்டம் கிடையாது, உலகம் முழுவதுமான ஒழுக்க சட்டம் கிடையாது. தேவ ராஜ்யத்துல கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியதி, அதான் அவர் அங்க சொல்றார். அப்போ அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது, அதிகாரப்பூர்வமா அத்தாரிட்டேட்டிவா அவர்களுக்கு சொல்றார். முதல்ல என்ன சொல்றாரு, எப்படி ஆரம்பிக்கிறார் அந்த வார்த்தையை? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் ராஜ்யத்துல இருக்கணும்னு சொன்னா, என் நாட்டு குடிமகனா இருக்கணும்னு சொன்னா, நீ பரலோக ராஜ்யத்தின் குடிமகனா இருக்கணும்னு சொன்னா, உனக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி என்ன அதுன்னு சொன்னா, முதல் விஷயம் நீ ஆவியில் எளிமையா இருக்கணும். எந்த ராஜ்யம் அப்படி சொல்லுவார்? எந்த ராஜ்யம் அதை சொல்வார்? ராஜ்யத்தினுடைய மக்கள் செழிப்பா இருக்கணும், ராஜ்யத்தினுடைய மக்கள் பலசாலிகளா இருக்கணும், ராஜ்யத்தினுடைய மக்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். இதுதான் உலக ராஜாக்கள் விரும்புவான். மக்கள் வறுமையிலையோ ஏழ்மையிலையோ இக்கட்டுகளையோ அடிபடுறத விரும்ப மாட்டான். ஆனா இங்க இந்த ராஜா என்ன சொல்றாரு? ஆவியில் எளிமைன்றது நீங்க ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா poor in the spirit தான் இருக்கும். ஆவியில ஏழ்மையானவர்கள், அதான் அதுக்கு சரியான அர்த்தம். ஆவியில் ஏழ்மையானவர்கள் பாக்கியவான்கள்னா இயேசுங்க என்ன சொல்றாரு? 9 பாக்கியவான்களை நம்ம சுருக்கி பார்க்க போறோம். இந்த 12 வசனங்கள் உள்ள 9 பாக்கியவான்கள் தேவராஜ்யத்தினுடைய குடிமக்களுடைய தன்மை. முதல் 12 வசனம் அந்த ராஜ்யத்து மக்களுடைய குணாதிசயம், அவர்களுடைய சுபாவம் எப்படி இருக்குன்றதா அவர் பிரதானமா சொல்றார். அதுல முதல் தகுதி, அவர்கள் ஆவியில் எளிமையானவர்கள், ஆவியில் ஏழ்மையானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்?
தங்களுடைய ஆத்தும வெறுமையை உணர்ந்தவர்கள், தங்களுடைய உள்ளான ஆத்துமவனுடைய தேவையை உணர்ந்தவர்கள், ஆவிக்குரிய உண்மை நிலையை அறிந்தவர்கள், அவர்களுடைய ஆத்துமால எந்த சக்தியும் இல்லை, எந்த வல்லமும் இல்லைன்னு தெரிந்தவர்கள், உள்ளான இருதயத்துல திருப்தி இல்லாம இருக்கிறோம், சந்தோஷம் இல்லாம இருக்கிறோம் என்றதை உணர்ந்தவர்கள், அவர்களுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையையும் ஆவிக்குரிய நிர்வாணத்தையும் அறிந்தவர்கள். எங்களுக்குள்ள ஏதோ உள்ளான ஆத்துமால ஆவல் இருக்கிறனால அந்த பாவம் எங்களை குருட்டாட்டத்திலையும் நிர்வாணத்திலையும் வெறுமையிலேயே வைத்து தாங்கள் யார் என்பதை அறிந்தவர்கள். தங்களுடைய ஆத்தும நிலையில அவன் யாருன்னு அறிஞ்சவன். அப்ப இந்த ராஜ்யம் உலக ராஜ்யம் அல்ல, இந்த ராஜ்யம் சைரத்துக்கான ராஜ்யம் அல்ல, இந்த ராஜ்யம் இடத்துக்கான ராஜ்யம் அல்ல, இந்த ராஜ்யம் ஆத்மாவுக்கான ராஜ்யம். இந்த ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். அதான் சொன்னாரு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. பிளாத்தோன் முன்னாடி சொன்னார், என் ராஜ்யம் இந்த எந்த இடத்துக்குரியதுன்னு சொன்னா என் சீசர்கள் போராடி இருப்பான். நான் இந்த உலகத்தை ஆள வரல, நான் இந்த உலகத்தினுடைய தேசங்களை ஆள வரல. என்னுடைய ஆளுகை, என்னுடைய ராஜ்யன்றது அது கிங்டம் ஆஃப் ஹெவன். அது உன்னத அழிக்க முடியாத ஆவிக்குரிய ராஜ்யம், அது வல்லமை மிகுந்த ஆவிக்குரிய ராஜ்யம். அதனால அந்த மக்களுடைய முதல் தகுதியை அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை அவர்கள் உணர்ந்தவர்கள். அவர்கள் யாருன்னா அவர்கள் ஆவிக்குரிய வெறுமை, தங்கள் ஆத்ம நிலையை உணர்ந்தவர்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உலக ராஜா பலசாலிகள் உங்களுக்கானது, வெற்றியுள்ள உங்களுக்கானது இந்த ராஜ்யம், ஐஸ்வர்யம் உள்ளது உங்களுக்கான இந்த ராஜ்யம் சொல்லி சொல்ல. அவர் என்ன சொல்றாரு? ஆவியின் எளிமையுள்ளவர். ரெண்டாவது என்ன சொல்றாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன துயரப்படுகிறவர்கள்? இந்த உலகத்துல பல விதங்கள்ல மனுஷன் துயரப்படுறான். ஒரு திருடைய பணத்தை திருடி போலீஸ்ல மாட்டிக்கிட்டா துயரப்படுறான். ஒரு அரசியல்வாதி எலெக்ஷன்ல தோத்துட்டா துயரப்படுறான். திருமண உறவுல சண்டை வந்தா துயரப்படுகிறான். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா இந்த துயரத்தை சொல்றார் ஆண்டவர். கடனை வாங்கி கடனை கட்ட முடியல துயரப்படுறான். இந்த துயரப்படுகிறவர்கள் என்ன துயரம்? இந்த உலகத்துல எல்லாரும் படக்கூடிய பொதுவான துயரத்தை ஆண்டவர் நீங்க சொல்லல. சில பேர் எப்பயுமே துக்க முகத்தோடய இருப்பாங்க, எப்பயுமே புலம்பலோடய இருப்பாங்க, அவர்கள்லாம் பாக்கியவான்கள்னு சொல்றாரு ஆண்டவர். இங்க துயரப்படுகிறவர்கள் என்ன சொல்றாரு? தான் சொந்த ஆத்தும நிலையை உணரும் பொழுது வரக்கூடிய துக்கம், பாவ இருதயத்தை குறித்ததான துக்கத்தை உடையவர்கள், தினந்தோறும் காணப்படுகிற பாவ இருதயத்தை குறித்த ஆழமான துக்கத்தை கொண்டவர்கள், அனுதினமும் அவங்களுடைய செயலும் அவங்களுடைய பேச்சும் கடவுளுக்கு பிரியமா இல்லாம இருக்குதேன்னு சொல்லி ஆத்துமால நொறுங்குண்டு நறுங்குண்டு ஆவியை உடையவர்கள். ஆண்டவர் துயரப்பட்டார், இயேசு துயரப்பட்டார். இயேசு எதுக்கு துயரப்பட்டார்? எருசலேமுடைய அழிவை பார்த்து துயரப்பட்டார். மக்களுடைய ஆத்ம கூட்டாட்டத்தை பார்த்து துயரப்பட்டார். அவர்கள் சத்தியத்துக்கு விரோதமா செயல்படுவதை குறித்து துக்கப்பட அந்த துயரத்தை தான் இயேசுங்க சொல்றாரு. பாவத்தின் நிமித்தமா, பாவம் செஞ்சு வரக்கூடிய தண்டனை நிமித்தமா, விளைவுகள் நிமித்தமா வரக்கூடிய துயரம் இல்லை, பாவ சுபாவத்தை கொண்டிருக்கக்கூடிய துயரம். தேவ ராஜ்யத்துக்கு பாத்திரமா இல்லையேன்ற ஒரு துயரம். எல்லா ராஜாவும் மக்கள் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? நீ துயரப்படு, நீ துயரப்படுறது உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்துவ என்ன சொல்லுது? கலங்காத, உற்சாகமாறு, மகிழ்ச்சியாரு, எல்லாம் சரியாயிரும், பாவத்தை பார்க்காத, பலவீனத்தை பார்க்காத, எதையும் பெருசா பார்க்காத. அதான் நீ கிறிஸ்துவ உபதேசம். நான் இயேசு அவருடைய சட்டத்தை அப்படி ஏற்றுறார். அவருடைய ராஜ்யத்துக்கான தகுதி என்ன சொல்ல? உனக்கு தெரியணும் உன் இருதயம் எங்க இருக்கு, நீ உள்ளான மனுஷன்ல யாருன்னு தெரியணும், உன் வீழ்ச்சி என்னன்னு தெரியணும், அதுக்கான துயரமும் துக்கமும் உனக்கு இருக்கணும்ன்றார். மூணாவது தகுதி அவர் என்ன சொல்ற? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன? எவ்வளவு அடி கொடுத்தாலும் வாங்கிட்டே இருக்கிறத, ஒரு கண்ணத்தை அடிச்சு மறு கண்ணத்தை காட்டுறது சாந்தமா? சாந்தானா யார்கிட்டையுமே பேசாம அப்படியே அமைதியா துறவி மாதிரி இருக்கிறது சாந்தமா? இல்ல உலகத்தை விட்டு காட்டுல வனாந்தரத்துல போய் யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காம இருக்கிறது சாந்தமா? இல்ல பேச வேண்டிய இடத்துல பேசாம அமைதியின் நிலையில இருக்கிறது சாந்தமா? ஏசு இங்க சாந்தம்னு என்ன சொல்ல வரார்? எல்லாம் ஒரே விஷயத்த அவர் இன்னும் விளக்கப்படுத்தி சொல்றார். உள்ளான ஆத்ம நிலையினுடைய, உள்ளான ஆத்மாவுடைய வெறுமையை உணர்ந்தவன் துக்கப்படுவான்.
அது துக்கப்படுகிறவன் சாந்தமா இருக்கும். சாந்தமானா யாஸ் என்ன சொல்றாருன்னா, பாவத்தினுடைய எல்லா வஞ்சனைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய யுத்தம் செய்கிறவன், பாவத்துக்கான விளைவுகளை சகிக்கக்கூடிய இருதயம் கொண்டவன், அவனுடைய இருதயத்தினுடைய பாவம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை நீதியாக அணுகிறவன், அக்கிரம செயல்களை சந்திப்பதற்கு பதிலுக்கு பதில் செய்யாம, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வாழாம, பாவத்தோட சண்டை போடாம, அதாவது பாவத்துக்கு எதிராக பலவந்தத்தை செய்யாம அவன் பொறுமையோடு சகித்து கொள்ளுகிறவனா இருக்கிறான். ஏன் சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமானவன் சொல்றாரு. ஏசு என்ன சாந்தத்தை சொல்றாரு? ஜனங்களுடைய பாவங்களை அவர் பொறுத்து கொண்டு, ஜனங்கள் தங்களுடைய பாவத்துக்கான வரக்கூடிய தண்டனையை சுமத்தும் பொழுது அதை சகித்து கொண்டு வாழ, அதுதான் சாந்தம். பழைய ஏற்பாட்டுல மோசே பூமியில் எல்லாத்தையும் விட சாந்தமா இருந்தான்னு சொல்லப்படும். மோசே ஒரு சாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 40 வருட இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை சகித்து பொறுத்து கொண்டான். அவங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதான தண்டனையை செலுத்தாம கடவுளிடத்துல கிருபைக்கு இரக்கத்துக்காக கெஞ்சினான். அந்த சாந்தத்தை சொல்றார். பாவத்தை ஜெயிக்க முடியாம அல்லது பாவத்தை விட்டு விடாம தொடர்ந்து இஷ்டத்துக்கு வாழ்ற வாழ்க்கை அல்ல. பாவத்தை பொறுமையோடு சகிக்கிற, பதிலுக்கு பதில் செய்யாம, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்ட, அதனாலதான் அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி சொல்றாங்க. நம்ம என்ன ரியலிஸ்டிக்கா அந்த பூமியில வாழ முடியும்? 4வது சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது எந்த நீதி? ஒரு சரீரத்துக்கு எப்பயுமே பசியும் தாகமும் இருக்குது. உடம்புன்னு சொன்னா பசியும் தாகமும் இன்றியமையாத ஒண்ணா இருக்குது. அதே போல ஆத்மாவுக்கு ஒரு பசியும் தாகமும் இருக்குது. அந்த ஆத்மாவினுடைய பசியும் தாகம் என்னன்னு சொன்னா நீதியும் பரிசுத்தமும் தான். கடவுளால படைக்கப்பட்ட இந்த ஆத்மா பாவத்துல கரப்படைஞ்சு இருக்கிறதுனால, இது தேவனது நீதியையும் பரிசுத்தையும் பெறாம இருக்கிறதுனால, கடவுளுடைய பரிசுத்த சுபாவத்தையும் பரிசுத்த நீதியின் மேலையும் தாகம் உள்ளதா இருக்கும். உலகத்துல பார்க்கக்கூடிய அநியாயங்களுக்கு தேவனது நீதியுள்ள செயல்கள் வராதான் ஏங்கும். உலகத்தினுடைய அக்கிரம செயல்கள், தன்னுடைய சொந்த இருதயத்தினுடைய அக்கிரம கிரியைகளுக்கு தேவன் தனக்கு நீதியா பரிசுத்தமா தன்னுடைய வாழ்க்கையில செயல்பட மாட்டாரா? அதுதான் நீதியின் மேல் பசிதாகும். தேவனிடத்துல நீதியுள்ள வாழ்க்கையும் மனிதர்களிடத்துல நீதியுள்ள உறவையும் வாஞ்சிக்கக்கூடியவர்கள். முதல் 4 கட்டளை, முதல் 4 விஷயம் தேவராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுடைய உள்ளான சொந்த ஆவிக்குரிய மாற்றத்தை சொல்லுது. ராஜ்யத்தில் இருக்குன்னு சொன்னா முதல்ல உன் ஆத்ம நிலை, உன் ஆத்ம துக்கம், உன் ஆத்மாவினுடைய சாந்த குணம், உன் ஆத்மாவினுடைய நீதியின் மேல பசிதாங்கெல்லாம் உனக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆத்மாவுக்கும் நமக்குமான போராட்டம். அடுத்து சொல்லப்படக்கூடிய கீழே உள்ள 5லிருந்து 9 கட்டளைகள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சக மனிதனோடு இருக்கக்கூடிய போராட்டம். முதல் 4 உள்ளான ஆவிக்குரிய மாற்றத்தை சொல்றாரு. அடுத்த 5 வெளிப்புற மாற்றத்தை சொல்றாரு. ஆத்மா மாற்றப்படும் பொழுது வெளிப்புற மாற்றத்தில் என்ன நடக்குது? அதனால அவர் என்ன சொல்றாரு? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். இரக்கம்னா என்ன? இரக்கம் ஒரு ஏழைக்கு சாப்பாடு போறது, ஒரு வியாதிப்பட்டவனுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது, கஷ்டப்படுறவனுக்கு பல உதவி, அது அந்த இரக்கத்தை ஆண்டவர் இங்க சொல்லலை. நாட்ட மோரல் சார்ந்த ஒரு ஒழுக்கம் அது உலகத்துல எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ அரசாங்கம் மன்னது, எத்தனையோ பொது தொண்டு நிறுவனங்கள் இந்த இரக்கம்ன்றத இங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? முதல்ல தான் ஆத்ம வெறுமையையும் ஆத்ம துயரத்தையும் ஆத்மாவினுடைய சாந்த குணத்தையும் நீதியின் மேல பசிதாக உள்ளவன் அவன் என்ன செய்வான்னா தன்னை போல ஆத்மால போராடுகிறவனுக்கு இரக்கத்தை கொடுப்பான். தன்னை போல பாவத்தோட போராடுகிறவன் மீது மனதுருக்கம் கொண்டவனா இருப்பான். இயேசு மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல திரளான ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறத பார்த்து அவர் மனதுருக்கம் அடைந்தார். அவர் ஜெப ஆலயத்துல சூம்பின கையுடையவனைய அந்த ஆவிக்குரிய நிலையை பார்த்து அவர் மனதுருகினார். எருசலேமை பார்த்து அவர் மனதுருகினார். அந்த இரக்கத்தை தான் அவர் இங்க பிரதானமா இரக்கம் உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுடைய ஆத்ம நலன் மீது கரிசனை கொண்டவர்கள்,
மற்றவர்களுடைய ஆத்ம வீழ்ச்சியில் மீது மனதுருக்கம் கொண்டவர்கள். மற்றவர்களிடத்துல தேவன் காண்பித்த இரக்கத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்கள், தேவன் கொடுத்த மன்னிப்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாருக்கு இருதயம் முத சுத்தமா இருக்குது? எல்லா இருதயமும் காரப்படைஞ்சு பாவத்தோட தான் இருக்கு. பேசுங்க என்ன சொல்றாரு? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள்னு சொன்னா அந்த உள்ளா நிலையை அறிஞ்சு பரிசுத்த வாழ்க்கையை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்பவர்கள், புதிதாக்கப்பட்ட தேவ சாயலை விரும்புபவர், ஆதாம் இழந்து போன அந்த தேவ சாயலை விரும்புபவர்கள், பரிசுத்தத்தை எல்லா இடங்களிலும் உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவர்கள், தேவ கட்டளைகளாலும் தேவ பக்தி உள்ள இருதயத்தாலும் நிறைய ஆசைப்படுகிறவர்கள், கடவுளுடைய கட்டளைகளுக்கு பூரணமாக கைக்கொள்வதற்கு தங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், தங்கள் ஆத்மநிலையில் காணப்படக்கூடிய எல்லா பாவ கரைகளையும் குற்றங்களையும் கழுவி கொண்டு வாழ முற்படுகிறவர்கள், பாவத்தை கழுவி கொண்டே வாழ முற்படுகிறவர்கள், அவருடைய ஆத்மா அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காதவர்கள், ஆத்ம பரிசுத்தத்தை கரைபடாமல் பாதுகாக்கிறவர்கள். ஆத்மா கரைபட அதெல்லாம் நம்ம செய்யறோமா? அதெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்குதா? நம்முடைய சுபாவத்தில் இருக்குதா? நான் சொல்றாரு, கிருபையை பெற்ற மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அவர் பின்பற்றக்கூடிய சீசனுக்கு இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி சொல்றார். அடுத்து சொல்றாரு, ஆண்டவர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். என்ன சமாதானம்? ரெண்டு குடும்ப சண்டையை போய் தீர்த்து வைக்கிறது சமாதானமா? அல்ல ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பண தகராறு, ஏதோ ஒரு தகராறு பண்றாங்க, அதுக்கு போய் ஆறுதல் சொல்ற இந்த சமாதானத்தை ஆண்டவர் இங்க சொல்றார். கடவுள் கொடுத்த சமாதானத்தை ஜனங்களுக்கு போய் கொடுக்கிறது. தேவன் ஆவிக்குரிய நிலையில பாவத்தை மன்னித்து பரிசுத்தத்தை கொடுத்து அந்த நீதியையும் கிருபையும் கொண்டு ஜனங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிறது. தேவனையும் வீழ்ந்து போன பாவியையும் பரிசுத்த தேவனையும் இணைக்கக்கூடிய பணியை செய்கிறவர்கள், அவர்கள் உறவுகளை பலப்படுத்துகிறவர்கள், தேவனோடு உறவுகளை பலப்படுத்துகிறவர்கள், திருச்சபையோடு உறவுகளை பலப்படுத்துகிறவர்கள், ஆக்கினைக்கும் அழிவுக்கும் உட்பட்டவர்களை அதிலிருந்து விடுவிக்க பிரயாசப்படுகிறவர்கள், அவர்கள் கட்டுகிறவர்கள், தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள், அவர்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்கள், குடும்பத்தை தேவனுக்காக கட்டுகிறவர்கள், அவர்கள் குடும்பத்தையும் தேசத்தையும் திருச்சபையையும் கட்டக்கூடியவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள். அடுத்தது அவர் சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் அடைய. யாரு நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது? கடவுளுடைய நீதிய மற்றவங்களுக்கு கொடுப்பதனால வரக்கூடிய துன்பங்களை சபிக்கவர்கள், கடவுள் ஏற்படுத்த கொடுத்த அந்த நீதிய மக்களுக்கு வெளிப்படுத்தி மக்களுடைய கிரியைகள் பொல்லாதது, மக்களுடைய போலித்தனமான ஆராதனைகள் பொல்லாதது, தேவன் ஒருவரே நீதியுள்ளவர், தேவனால் மட்டும்தான் நீதின்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய துன்பம், சுவிசேஷத்து நிமித்தமாக வரக்கூடிய பாடுகளை அனுபவிப்பவர்கள், தேவனுக்காக தேவ ராஜ்யத்துக்காக தேவ ராஜ்யத்தை கட்டும் பொழுது வரக்கூடிய பாடுகளை அனுபவிப்பவர்கள் தான் நீதியை நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. 11 அவர் சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். சமாதானம் பண்ணி இரக்கம் பாராட்டி இருதய சுத்தத்தை பாதுகாக்கக்கூடிய மக்கள், சுவிசேஷ நிமித்தமா பாடப்படக்கூடிய அந்த ஜனங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலும் கிறிஸ்துவை ஆராதிப்பதனாலும் கிறிஸ்துவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதனாலும் ஏற்படக்கூடிய அவமானங்கள், பாடுகள், பரியாச வார்த்தைகள் எல்லாவற்றையும் சகித்து வாழ்பவர்கள். இறுதியாக அவர் சொல்றார், என் நிமித்தம் அவரை பின்பற்றி வாழ்றதுனால வரக்கூடிய துன்பம் உங்களை நெஞ்சிச்சு, என்னை பின்பற்றினா உங்களுக்கு நிந்தனை உண்டு, என்னை பின்பற்றினா துன்பம் உண்டு, என்னை பின்பற்றினா பலவிதமான தீமையான மொழிகளை சொல்வாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் சொல்லி சொல்றாங்க. கிறிஸ்துவ நிமித்தமாக வரக்கூடிய அவமானம், பாடு, பரியாசம், அவரை பின்பற்றதுனால
அவர் ஆராதிப்பதனால, அவர் கட்டளை கீழ்ப்படுவதனால இந்த உலகத்தில் வரக்கூடிய தீமைகளை சகித்து வாழக்கூடியவர்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்காக மரணத்துக்கும் ஆயத்தமாக இருப்பவர்கள். அவர்கள் தீமைக்கு நன்மை செய்பவர்கள். இதுதான் இந்த 12 வருஷத்துல அடிப்படையாக இயேசு சொல்றார். 2 அடிப்படையான காரியம் தேவராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிமக்களுக்கு இருக்கணும். இயேசுவை உண்மையா பற்று இருக்கக்கூடிய 2 அடிப்படையான காரியம், தனது சொந்த ஆத்தும நிலையை புரிந்து அந்த ஆத்மாவில் மீட்கப்பட்டவனா, அந்த மீட்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவனா, சக மனிதனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருக்கணும். அது எப்படி நடக்கணும்னா, வெறுமையை உணரணும், பாவத்துக்காண்டி துக்கப்படணும், பாவத்தை சகிக்கிறவனா இருக்கணும், நீதியின் மேல பசிதாகம் உள்ளவனா இருக்கணும். இந்த 4 அவனுடைய அனுதின வாழ்க்கையில இருக்கணும். இது இருக்குதா? நான் இயேசுவருடைய பின்பற்றுகிறேன், இயேசுவனுடைய குடிமகன், நான் இயேசுடைய பொல்லன்னு சொன்னீங்கன்னா இந்த 4 தகுதி உங்ககிட்ட இருக்குதான்னு கேளுங்க. ஆத்தும நிலையை குறித்து நான் எப்படி இருக்கிறேன்? ஆத்துமால ஏழ்மையா இல்லாதவன் பெருமை உள்ளவனா இருப்பான். தன்ட்ட குற்றம் இல்லைன்பான், நான் யோக்கியம்மா, நான் செய்யறது சரின்மா, என் செயலெல்லாம் சரியானதுன்னு சொல்லுவான். அவனுக்கு பாவத்தை குறித்து துக்கம் இருக்காது, சர்வ சாதாரணமா செய்வான். என் வாழ்க்கையில தினந்தோடு தண்ணி குடிக்கிற மாதிரி பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான், மனம் திரும்பவே மாட்டான். துணிகரமா பாவன்ற குற்ற உணர்வே இல்லாம செஞ்சுட்டு இருப்பான், துயரப்படவே மாட்டான். பாவத்தை சுட்டி காட்டினாலும் எந்த விதமான துயரமும், நீங்க சுட்டி காட்டினீங்கன்னா நீ யோக்கியமான்னு கேட்பான், உன் பாவம் நீ சரியான்னு கேட்பான். பாவத்தை சகிக்க மாட்டான், பொறுத்துக்க மாட்டான். சக மனித பாவங்களை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அவர்களுக்கு தேவனது நீதியை வெளிக்காட்டக்கூடியவனா இருக்க மாட்டான். பரிசுத்தத்தை விரும்ப மாட்டான். அவனுடைய இருதயம் சுத்தமா இருக்கணுன்றதை விரும்ப மாட்டான். அவன் இரக்கத்தை காண்பிக்க மாட்டான். இரக்கத்தை கடவுள் கொடுத்த மன்னிப்பை கொடுக்க மாட்டான். சமாதானம் பண்ண மாட்டான். சீக்கிரம் ஒப்புரவாக மாட்டான். சமாதானத்துக்கு அடுத்த எந்த காரியத்தை அவன் செய்ய மாட்டான். அது தேவ ராஜ்யத்திலே சரி, தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலே சரி. நீதி நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்க மாட்டான். நீதி நிமித்தம் பாதுகாப்பை தேடி ஓடிடுவான். கஷ்டப்படாத வழிகள், பிரச்சனை இல்லாத வழிகள், இக்கட்டு இல்லாத வழிகளை தோடிப்போம். இயேசுவுக்கான பாடு எதுவும் இருக்காது, இயேசுவுக்கான நிந்தை எதுவும் இருக்காது. இயேசுவை சொன்னா பிரச்சனை வருன்றக்காண்டி இயேசுவை சொல்றதில்ல. இயேசுவுக்கு பிரியமா வாழ்ந்தா விலை கிடைக்காது, இயேசுவுக்கு பிரியமா வாழ்ந்தா நிம்மதி இருக்காது, இயேசுவுக்கு பிரியமா வாழ்ந்தா இந்த உலகத்துல எந்த நன்மையை அனுபவிக்க முடியாது. அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் இதை கொண்டிருக்கணும் அவர் சொல்றாரு. இப்ப நான் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனா இருந்தேன்னு சொன்னா, இந்த குணாதிசயங்கள்லாம் எனக்கு இருக்குதா, இதை நான் செய்யறேன்னா, இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னா நான் ஒரு பொழுதும் தேவராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சபையில என்ன சொல்றாங்க? சபையில சொல்றாங்களா? நீங்க திருச்சபையில இதுதான் கிறிஸ்தவ தகுதின்னு சொல்றானா? இல்லை கிறிஸ்தவ தகுதினா ஆசீர்வாதம் கிறிஸ்தவ தகுதின்னு சொல்றான். கிறிஸ்தவ தகுதினா நீ நல்ல பணக்காரனா இருக்கிறதா கிறிஸ்தவ தகுதின்னு சொல்றான். நீ கிறிஸ்தவ தகுதினா வியாதி இல்லாம இருக்கிறது, நீ கடன் இல்லாம இருக்கிறது, நீ உயர்வான கணத்துல இருக்கிறது, நீ பிரச்சனையே இல்லாம இருக்கிறது, உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாத இருக்கிறதா நீ கிறிஸ்தவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்றான். வேதம் இதுல இயேசு தான் வாயை திறந்து சொல்றாரு. அதுக்கு எவ்வளவு முரணான ஒரு விஷயத்தை இயேசுங்க சொல்லிட்டு இருக்கிறார். உனக்கு பாடு உண்டு, நிந்தை உண்டு, உனக்கு நிம்மதி இருக்காது, துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், உனக்கு பரியாசங்கள் உண்டு, உனக்கு தாகம் இருக்கும், நீ ஒடுக்கப்படுவ, உனக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது. ஏன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்குரியவன், இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. நீ இந்த உலகத்துக்குரியவனா இருந்தா உலகம் உன்னை நேசிக்கும். உலகம் உன்னை நேசிக்குதுன்னு சொன்னா நீ ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம். உலகத்துல உனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னா நீ பிசாசுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கன்னு அர்த்தம். உலகத்துல உன் வாழ்க்கையை நிம்மதியாவே நீ வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா நீ பாவ அடிமைத்தனத்துல இருக்கிறன்னு அர்த்தம். உனக்கு பிரச்சனையும் இக்கட்டும் துன்பமும் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ அனுபவிக்கிறன்னு சொன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. இயேசு ஃபைனலாக சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இயேசுவுக்காக நீ படக்கூடிய பாவ போராட்டத்தை குறித்து வெக்கப்படாத. இயேசுவுக்காகவும் பாவ துக்கத்தை குறித்து நீ அவமானப்பட வேண்டிய எந்த அவசியம் இல்லை. பரலோகத்துல உன் பலன் மிகுதியாக இருக்கும். உனக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். வரலாறு முழுவதும் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆபிரகாம்ல இருந்து, யாக்கோபுல இருந்து, தாவீதுல இருந்து எல்லா பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் இப்படிதான் வாழ்ந்தாங்க. நம்ம எப்படி வாழ்றோம்? மற்ற கிறிஸ்தவர்களை போல, பெயர் கிறிஸ்தவர்களை போல, போலி கிறிஸ்தவர்களை போல வாழ போறோமா, அல்லது இயேசுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு வாழ போறோமா? இது கஷ்டமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை, பாரத்தோடு வாழ்ற வாழ்க்கை, போராட்டங்களோடு வாழ்ற வாழ்க்கை. அதே சமயத்துல
தேவனிடத்துல மகிழ்ச்சி. ஏன்னா இது வெறுமனே நீ ஆவியில் எளிமையா இருப்போ துயரப்படுவர் மாத்திரம் சொல்லலாம். அவர் அந்த பக்கம் மறுபடியும் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், பரலோக ராஜ்யம் அவருடையதுன்னு சேர்த்தே சொல்றார். இவ்வளவு பாடு இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவனுக்கு சமாதானம் இருக்கு. ஏன்னா தேவன் அவனோட இருக்கிறார், அவனுக்கு நிம்மதி இருக்கு, கிறிஸ்து அவனுக்கு இருக்கிறார், அவனுக்கு திருப்தி அடைகிறான். ஏன்னா கிறிஸ்து அவனை மன்னிச்சு அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நன்மைகளை தொடர்ந்து வணங்குறவராக இருக்கிறார். உள்ளான ஆத்தும நிலையில நமக்கு வியாகுலம் இக்கட்டுகள் எல்லாம் இருந்தாலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவரும் போஷிக்கிறவரும் பலப்படுத்துவருமாக இருக்கிறார். வந்து யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லைன்னா தேவ சமூகத்துல மனம் திரும்பி, ஆண்டவரே இந்த தகுதிகள்லாம் என்கிட்ட இல்லை, நான் கிறிஸ்துவ வாழ்க்கைனா ஏதோ இந்த உலகத்துல பெருசா வாழ்றதுன்னு நினைக்கிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கை நினைச்சா நான் என்னை குறிச்சு ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு மனம் திரும்பி இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள இருதயத்தை கொடுங்க. உங்களை பார்த்தா இந்த குணாதிசயம் உள்ள நபர்னு சொல்லுவாங்களா? உங்களை பார்த்தா நீங்க ஆவியில எளிமை உள்ளவர்களா, பாவத்துக்கான துக்கப்படுகிறவர்களா, நீதியின் மேல பசுதாகம் உள்ளவர்களா, இரக்கம் உள்ளவர்களா, சமாதானம் பண்ணுகிறவர்களா, கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிறவர்களா, மற்றவங்க சாட்சி சொல்வாடா? இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னா நம்ம ஒரு பொழுது ராஜ்யத்தின் புத்தர்களா வாழ முடியாது. அதான் ஒரு பிரச்சனை. நீ இந்த உலகத்துக்காண்டி இருக்காது. நீ என்னுடைய சீசன் சொன்னா நீ வித்தியாசமானவன், ஒரு ராஜ்யம் வித்தியாசமானது, நீ வித்தியாசமான ராஜ்யத்துக்கு உட்பட்டவன். ஒரு ராஜா வேற, உன் கட்டளை வேற, உன் சட்டம் வேற, உன் வாழ்க்கை முறை வேற, அதை நீ புரிஞ்சுக்கன்னு சொல்றாரு. அடுத்து 13 இருந்து 16 வசனம் ரெண்டாவது அங்க என்ன பார்க்கிறோம்? முதல்ல அந்த ராஜ்ய குடிமக்களுடைய தன்மையை நான் பார்த்தோம். அடுத்து இயேசு அந்த குடிமக்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை சொல்றார். அவருடைய சாட்சி எப்படிப்பட்டது? இந்த உலகத்துக்கு அவர்கள் யார்? தேவனுக்கு முன்பாக அவர்கள் யார்? மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் யார்? இப்பொழுது உலகத்துக்கு முன்பாக அவர்கள் யார் என்பதை சொல்றார். அதனால 13 இருந்து 14 சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். 13 இருந்து 16 2 ஒப்புமையில சொல்றாரு. 14 சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உப்பு வெளிச்சம் ரெண்டே சேர்த்து சொல்றாரு. ஏன் உப்பு சொல்றாரு? நீ உப்பா இருக்கிறீங்க, உப்பானது சாரமற்று போனால் அதற்கு எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு, மனுஷரால் விதிக்கப்படுவதற்கு மொழி வேறொன்றுக்கும் உதவாது. மேற்சொல்லிய இந்த 9 குணாதிசயங்களை கொண்டு நம்ம வாழும் பொழுது நம்முடைய இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு சாட்சியை கொடுக்குறோம். என்ன சாட்சியை கொடுக்குறோம் அப்படின்னா, முதல்ல ஆண்டவர் நீங்க உப்பா இருக்கிறீங்க. ஏன் உப்புன்னு சொல்றாரு? உப்புடைய 2 அடிப்படையான தன்மை. உப்பு எதையும் அழிய விடாமல் பாதுகாப்பது. எல்லா பொருளையும் உப்பு சேர்க்கிறாங்க, எல்லா பொருளையும் உப்பு செய்ய கலக்கப்படுகிறதுன்னு சொன்னா அந்த பொருள் அழிக்கப்படாம அழுகாம இருக்கிறது. மீன்ல, கறி மேல, அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு அந்த காலத்துல பெரும்பாலும், இன்னைக்கு நீங்க உப்பை ரொம்ப சீப்பா அற்பமா ஈஸியா வாங்கிடுறீங்க. இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல உப்பு அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஈஸியா நீங்க கடையெல்லாம் போய் வாங்க முடியாது. இயேசு வாழ்ந்த காலத்துல உப்பு கொஞ்சம் அது ஒரு விலை கூடின பொருள், விலை உயர்ந்த பொருள் இல்லை. இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு கேஸ் சிலிண்டர் நமக்கு எவ்வளோ அடிப்படையா ஒரு உயர்ந்த ஒரு பார்வையில பார்க்கலாம், அது பெட்ரோல் எப்படி நம்ம உயர்ந்த ரேட்ல பார்க்கறோமோ அப்படிதான் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் உப்பை மக்கள் பார்த்தாங்க. உப்பு அந்த அவங்க பயன்படுத்துறாங்க. அதே சமயத்தில் உப்பு கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள். நிறைய நேரம் இந்த ரோமர்களுக்கு டாக்ஸ் கட்டுறப்ப மக்கள் உப்பு டாக்ஸ் கட்டியிருக்கிறாங்க, ரோமர்களுக்கு சம்பளமா உப்பை கொடுத்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது கொஞ்சம் விலை மதிப்புள்ளதாக எண்ணப்பட்டது. அதாவது இயேசு இது அற்பமா சொல்லாம ஒரு விலை மதிப்புள்ளதா சொல்லி உப்புமை பற்றி சொல்றார். உப்பு 2 விஷயத்தை செய்து, ஒண்ணு அழியாம பாதுகாக்குது, 2வது உண்மையான சுவையை வெளிப்படுத்து. எல்லா ஃபுட்டுலையும் உப்பு இல்லாமல் இல்லை. நம்ம சமைக்கிற எல்லாத்துலையும் உப்பு போடுறோம்னு சொன்னா அந்த பொருளுடைய உண்மையான சுவையை அறிவதற்கு, அந்த பொருளுடைய மெய்யான சுவையை அறிவதற்கு உப்பு போடுறோம். அதனாலதான் ஆண்டவர் 2 விஷயத்தை நீங்க சொல்றாரு. நீங்க உலகத்துக்கு ஏன் உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அழிந்து போகிற இந்த உலகத்துக்கு ஆத்தும பாரம் உள்ள இருதயத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களை குறித்த பாரம் கொண்டவர்களையும், துன்மார்க்க சாகிறதையும், பாவிகள் தங்க பாவத்தில் நிலைநிற்கிறதையும் விரும்பாதவர்களாக உங்களுடைய சாட்சி இருக்கும். நீ மேற்சொல்லி 9 குணாதிசயத்தை கொண்டு வாழ்ந்துன்னு சொன்னா நீ இந்த பூமிக்கு ஒரு உப்பான மனுஷன்.
நீ மற்றவனை காப்பாற்றுகிற, மற்றவனை அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிற, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாக நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கை நீ மக்களுக்கு சொல்றவனா இருக்கிற. ஒரு அழிவில்லாத ராஜ்யம் உன் வாழ்க்கையின் மூலமா மக்கள் பார்ப்பான். நீ இன்னொருத்தன் அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடியவனா இருப்ப. இந்த உலகத்துக்கு நீ ஒரு மீட்கக்கூடியவனா, ரட்சிப்பு அருளுகிறவனா உன் வாழ்க்கை இருக்கும். உன் வாழ்க்கையின் மூலமா இன்னொருத்தையும் அழிய மாட்டான், உன் வாழ்க்கையின் மூலமா இன்னொருத்தையும் உயிர் பெறுவான். அதுதான் நீ உப்பா இருக்க வேணும்னு சொல்லி சொன்னார். அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் அழிஞ்சிட்டே இருக்கு, செத்துட்டு இருக்கிறான். கோடிக்கணக்கா தேவ கோபத்துக்கு நேரம் மனுஷன் போயிட்டு இருக்கிறான். அனுதினமும் பாவம் செஞ்சு துன்மார்க்கமா வாழ்ந்த அழிவுக்கு நேரம் மக்கள் மரித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஜீவன் தரக்கூடிய ஒண்ணே கிறிஸ்து மட்டும்தான். அந்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் மட்டும்தான். அந்த சுவிசேஷத்தை சுமந்து வாழ்றவன் தான் உப்பு உள்ளவனாக இருக்க முடியும். அதாவது உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். உப்போட குணாதிசயம் அதோடைய சாரம் தான். அந்த சாரம் போயிடுச்சுன்னு சொன்னா அது வெறும் குப்பை, ஒரு மண்ணு. சாரம் இல்லாம போச்சுன்னு சொன்னா அது வெளியே கொட்டப்பட்டு மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற எதற்கும் உதவாது. கடவுள் மேற்சொல்லி ஆவிக்குரிய குணாதிசயங்களை உனக்கு கொடுக்கும் பொழுது அதை மற்றவர்களுக்கு வழங்கக்கூடியவனாக அவன் வச்சிருக்கிறார். கடவுள் உனக்கு கொடுக்கிற எல்லா ஆவிக்குரிய சத்தியங்களையும் நீ மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு நேராக கடந்து போவதற்காக, மற்றவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக உனக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கே ஆவிக்குரிய கண், உனக்கே பாவ மீட்பு, உனக்கே பரிசுத்த வாஞ்ச. அது வெறுமனே நீ நல்லா இருக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, வெறுமனே நீ மட்டும் அதில் அனுபவிச்சு மகிழ்ச்சி அடைகிறதுக்கு மாத்திரம் அல்ல, அதை பெற்று நீ இன்னொருவனுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறவனா, விளக்கப்படுத்துறவனா, கொடுக்கிறவனாக இருக்குன்னு சொல்லி சொல்றார். இரண்டாவது சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இரண்டாவது, ஒரே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும். விளக்க கொளுத்தி மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கு கொளுத்தி மரக்கால மூடி வைக்காம விளக்கு தண்ணி மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதுக்குதான் வெளிச்சம். வெளிச்சத்துடைய அடிப்படையான 2 செயல். முதல்ல வெளிச்சம் எதுக்குன்னா இருள் அகற்றுறதுக்கு தான். இருளில் இருந்து அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இருளை இல்லாம ஆக்குறதுக்கு வெளிச்சம் தேவை, பார்வை அளிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை, என்ன இருக்குது பார்க்கறதுக்கு வெளிச்சம் தேவை, வழி நடத்துவதற்கு வெளிச்சம் தேவை. 3 காரியங்களுக்கு வெளிச்சம் அவசியம். இருள் அகத்தணும், பார்வையை கொடுக்கணும், வழி நடத்தணும். நீ உலகத்துக்கு வெளிச்சம் சொன்னா என்ன சொல்றாரு? நீ ரகசிய கிறிஸ்தவனா வாழ முடியாதுன்றாரு. நாங்க ரகசிய கிறிஸ்தவர்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய சபைகள் நம்பிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்காரு இந்து, அந்த அம்மா மட்டும் விசுவாசி, அது அந்த அம்மா அவிசுவாசி, இவங்க மட்டும் விசுவாசத்தோட வீட்டுக்குள்ளேயே ஆராதிக்கிறோம். சர்ச்சைக்கு நாங்கள் தனியா இயேசுவை ஆராதிக்கிறோம். இயேசு வாக்கு வெளிச்சம்ன்றாரு. வாக்கு அந்தரங்கமானதுன்றா. நீ இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமானவன், விசுவாசம் வெளிச்சமானது. ரகசிய கிறிஸ்தவன், ரகசிய வருகை, அதெல்லாம் வேதத்துல எங்கேயுமே இல்லை. சொல்லுடைய பரிசுத்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசத்தை தரணும். நீ உப்பாக இந்த மேற்சொல்லிய குணாதிசயங்களோடு வாழும் பொழுது உன்னுடைய வாழ்வினுடைய அந்த பரிசுத்தம் மற்றவர்கள் அதிசய பக்கம் வைக்கணும். வாழ்க்கையை பார்த்து இன்னொருத்தன் அதிசயப்படணும். உன்கிட்ட இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வெளிச்சத்தை பார்த்தா உன்கிட்ட வந்து கேட்கணும், எப்படி உன்னால வாழ முடியுது, நீ எப்படி நேர்மையா இருக்க, நீ எப்படி உண்மையா இருக்க, நீ எப்படி இந்த உலகத்தை விட்டு வித்தியாசமான மனிதன். இயேசு வாழ்ந்தார். இயேசு அவர் சொல்ல, நானே மெய்யான ஒளின்றார், நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சம்ன்றார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் சொல்றார். இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவரை போல வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு காட்டுறவனாக இருக்கும். வெளிச்சம் எதுக்கு? மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். இப்ப வெளிச்சம் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா என்கிட்ட என்ன இல்லை, நான் இருளை விட்டு வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். என்கிட்ட இருள் சூழ்ந்து இல்லைன்னு அர்த்தம். நம்மிடத்துல உள்ள பாவத்தை அகற்றாம இன்னொருத்தருக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. நம்மகிட்ட உள்ள பாவ சுபாவங்களையும் செயல்களையும் அகற்றாம இன்னொருத்தனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தையும் பரிசுத்தையும் கொடுக்க முடியாது. வெறுமனே வாயில நம்ம கிறிஸ்தவத்தை சொல்றவங்க அல்ல, நம்முடைய வாழ்க்கை தன்மைகளோடு சுபாவங்களோடு மற்றவர்களை பாதிக்கிறதாக இருக்கும். இந்த உலகத்தினுடைய பாவ கேட்டையும் அதனுடைய விளைவுகளையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. வெளிச்சமுள்ள வாழ்க்கைன்றது இருள்னா எதுன்னு சொல்லணும், எது கள்ள போதலன்னு சொல்லணும், எது தேவனுக்கு எதிரானதுன்னு சொல்லணும்.
எந்த பாவத்தினால வீழ்ச்சின்னு சொல்லணும், எது மோசமானதுன்றதை நம்ம சொல்லணும். வெளிச்சமா வாழக்கூடியதுன்னு சொல்றதா சொல்றாரு. விளக்க கொளுத்தி மூடி வைக்கமா, விளக்கு எது கொளுத்துறான்? விளக்க கொளுத்துறது விளக்கு தண்டுல வைக்கிறதுக்கு தான். வீட்டுல லைட்டை ஏன் இங்க மாட்டுறோம்? லைட்டை ஏன் அடியில வைக்கிறது இல்லை, ஓரமா வைக்கிறது இல்லை? லைட்டு வெளிச்சம் கொடுக்கும்ன்றாண்டு. அத விளக்கு யாரும் மரக்கால மூடி வைக்க மாட்டான், விளக்கு தண்டுல தான் வைப்பான். அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அது தன்னைத்தானே அழித்து வெளிச்சம் கொடுக்கும். இன்னைக்குள்ள லைட்ல அவர் ஒரு தீப்பந்தத்தை சொல்றார், ஒரு மெழுகு விளக்க சொல்றார். அது தன்னை அழிச்சு வெளிச்சத்தை கொடுக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவர் அவன் அனுதினமும் சுயத்தை அழித்து கிறிஸ்துவின் வெளிச்சத்தை கொடுப்பவன். அனுதினமும் சொந்த பாவத்தை ஜெயித்து அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷ வெளிச்சத்தையும் பரிசுத்தையும் வழங்குபவன் சொல்லி சொல்றார். 16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, அதாவது பரலோக வாழ்க்கைன்றது உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கை. பரலோக வாழ்க்கைன்றது மற்றவர்களுக்கு உதாரணத்துவமாக வாழ்றது. நிறைய பேர் என்ன சொல்றாங்களா, நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்றேன், என்னை பத்தி கடவுளுக்கு தெரியும், நான் என் மனசாட்சி கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேன், நானும் கடவுளுக்கும் சேர்ந்து தனியா வாழ்ந்துக்கிறோம். அப்படிலாம் தேவராஜ்யம் அப்படி கிடையாது, அப்படி கட்டப்பட முடியாது, அப்படி இல்லைன்றது ஆண்டவர் இங்க சொல்றார். கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது துறவர வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு எல்லாம் நிறைய மத பீடங்களை உருவாக்கி உலகத்தை விட்டுட்டு திருமணம் செய்யாம யாருடைய ஐக்கியம் இல்லாம தனியா போய் ஒரு இடத்த கட்டி அங்கெல்லாம் ஒண்ணு கூடி அங்கெல்லாம் ஒண்ணு கூடி ஜெபம் பண்ணி அங்கெல்லாம் ஒண்ணு கூடி ஆராதிச்சு நாங்க உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்றோம்ன்றான். ஏசு அப்படி சொல்லலை. ஏசு நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தா, உலகத்துக்கு உப்பாருன்னு சொல்றார். மற்றவர்களுக்காக நீ உண்மையை அழித்து வாழ்ன்றார். மற்றவர்களுக்காக ஒன்னு அழிச்சு நீ கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு ஜீவனை கொடுன்றார். அதுதான் உப்பு, அதுதான் வெளிச்சம். உலக ராஜா என்ன சொல்றான் மக்கள்கிட்ட, நீ எதிரிகளை அழித்து நீ நல்லா வாழ. நம்ம ராஜ்யம் நல்லா இருக்கணும்னு சொன்னா சுத்தி எந்த எதிரியும் இருக்கக்கூடாது, எல்லா எதிரியும் அழிச்சிரு, அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும். இதான் உலக ராஜ்யம் சொல்லலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஒன்னு அழிச்சு எதிரிய வாழ வைன்றார். உன் ஜீவனை சுத்தி உள்ள எதிரிக்காக கொடுன்றார். சுத்தி உள்ள எல்லா பாவிகளும் மனம் திரும்புவதற்கு ஒன்னு அழி. நீ அழிக்காம நீ பிரகாசமா அறியணும்னு சொன்னா நீ உன்னை சுட்டு வைக்கணும். உன் சுயத்த பாவ சுபாவங்களை நீ விட்டு வெளியே வராம ஒரு பொழுதும் உன்னை அழிக்க முடியும். இதுதான் கிறிஸ்தவ சாட்சி. தேவராஜ்யத்துல நீ சாட்சி உள்ளவனா இருக்கிறேன்னு சொன்னா, எனக்கு கட்டி சரியாயிருச்சு, எனக்கு வியாதி சரியாயிருச்சு, நான் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன், இயேசுவை நம்பி எக்ஸாம் எழுதுனேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன், அது சாட்சி கிடையாது. நான் ஏழையா கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு 3 வீடு வச்சுட்டு வாங்கியிருக்கிறேன், சாட்சி அது இல்லை. ஏசு நீ சாட்சின்னு சொன்னா நீ உப்பா வெளிச்சமா இருக்கணும். நீ இன்னொருத்தனுக்கு ஜீவன் தரணும், இன்னொருத்தன் அழிவிலிருந்து காப்பாற்றணும், இன்னொருத்தனுக்கு ஆவிக்குரிய வெளிச்சத்தை கொடுக்கணும், இன்னொருத்தனுக்கு முன்பாக உன்னை சுட்டரிச்சு நன்மையையும் தேவ சுவிசேஷத்தையும் தேவ ராஜ்யத்தையும் இந்த உலகத்தில் நீ கட்டணும். இதுதான் சபை வரலாறு தோற அப்போஸ்தலர்களும் சபை மக்களும் செஞ்சான். அவன் அழிச்சு சபையை கட்டினான். அவன் ரத்த சந்தி அடி வாங்கி சபை கட்டப்பட்டது. ஒவ்வொரு மொழிகளையும் வேதம் எழுதப்படுறதுக்கு எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டது, எவ்வளவு பேர் உயிரை கொடுத்தான், எவ்வளவு பேர் பிள்ளைகளை சாக கொடுத்தான், எவ்வளவு பேர் பெற்றோர்களை சாக கொடுத்தான். ரத்த சிந்தாம தேவ ராஜ்யம் கட்டப்படலை. இயேசுவே ரத்த சிந்தி தான் கட்டினாரு. அவரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவனும் அந்த ரத்தத்தை சிந்தாம கட்ட முடியாது. நீ வெளிச்சமா பிரகாசிக்கணும்னு சொன்னா உன் சுயத்தை அழிக்கணும். நீ உப்ப போல மற்றவனுடைய அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு சாரம் உள்ளவனா இருக்கணும். நீ பரிசுத்தம் உள்ளவனாம் கிருபை உள்ளவனா இருக்கணும் சொல்லி சொல்றாங்க. குடிமக்களுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம், குடிமக்களுடைய சாட்சி என்னன்னு பார்த்தோம். 3வது குடிமக்களுடைய நீதி. அவர்கள் எப்படிப்பட்ட நீதியை கொண்டவர்கள்? 17-20 3வதா ஆண்டவர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தையா நான் தீர்க்க தரிசனையா நான் அழிக்குவதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்குவதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன்.
வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்ற மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க, சீசர்கள் கேட்குறாங்க, என்ன ஒரு புது உபதேசமா இருக்கு, இவரெல்லாம் வித்தியாசமா உன்னை சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப இவ்வளவு நாள் நமக்கு சொல்லப்பட்ட சட்டங்கள் தப்பா? பழைய ஏற்பாட்டுல இதெல்லாம் சொல்லலையே, பழைய ஏற்பாட்டினுடைய சட்டங்கள்லாம் தப்பா? இப்ப நியாயப்பிரமாணத்தை இவர் மீறுகிறாரா? நிறைய பரிசைகள் தானே சொன்னா, இவர் ஓய்வு நாளை கை கொள்ளல, இவர் ஓய்வு நாளை சுகப்படுத்திட்டாரு, இவர் ஓய்வு நாள்ல பயிர் பெண் பிச்சு தின்றாங்க, இவர் விபச்சாரோட ஐக்கியமா இருக்கிறாரு, பாவியோட ஐக்கியமா, இவர் மோசைக்கு எதிரானவர், இவர் நியாயப்பிரமாணத்தின்படி வாழல, இவர் தீர்க்கதரிசி இல்லை, இவர் பெயல்சேபூல்னால பிசாசை கொண்டு, இதுதான் சொன்னான். வயசாதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசியை அழிக்க வரல, நீ அழிச்சிட்டு இருக்கிற, நீ நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றேன்னு சொல்லி நீ தான் நியாயப்பிரமாணத்தை அழிச்சிட்டு இருக்கிற. உண்மையாகவே தேவன் நியமித்த அந்த பிரமாணங்களை நான் தான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி சொல்றாரு. எல்லா நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நான் நிறைவேற்றுவேன். அப்ப நான் உனக்கு சொல்றது புதுசுன்னு நீ பார்க்காத. நான் ஏதோ வேதத்துல இல்லாத ஒன்றை உன்ட்ட சொல்லலை, பழைய ஏற்பாட்டுல இல்லாத ஒன்றை உன்ட்ட சொல்லலை. பழைய ஏற்பாட்டுல தேவன் சொல்லியதை நான் உனக்கு வெட்ட வெளிச்சமா சொல்றேன். நீ அதை மறைச்சு அநேக மனித கிரியைகளை செய்த, நான் அதை தெளிவா உன்ட்ட சொல்றேன். இப்போ இயேசு புதிய சட்டத்தை ஏற்ற வரல, புதிய உபதேசத்தை கொடுக்க வரல, புதிய வாழ்க்கை முறையை கொடுக்க வரல. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அவர் முடிவாக நிறைவேற்ற வந்தார். சொல்றாரு, நான் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அவர் மட்டும்தான் முழு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றி முடித்தார். ஏன்னா எல்லாம் அவரை பற்றியது. அவர்தான் மெய்யான தேவகுமாரன். எல்லா தீர்க்க தரிசனங்கள் பிரமாணங்கள் அவரிடத்துல தான் நிறைவேற்றும். எல்லா தேவ மனிதர்களும் வீழ்ந்து போனவர்கள். அதான் சொல்றாரு. பரிசேயன் சதுசேயன் எப்பயுமே மனுஷன் தான் சொல்லுவான், நாங்க ஆபிரகாமுடைய மக்கள், நாங்க மோசேயனுடைய சந்ததி, நாங்க கமாலியல் கீழே வளர்ந்தோம், நாங்க இவரை பின்பற்றினோம், எங்களுக்கு அவர் இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன் சொல்றாரு, உனக்கு எந்த மனுஷனும் இல்லை, எந்த மனுஷனும் நீ பின்பற்றக்கூடியவன் இல்லை, நீ நம்பக்கூடிய எல்லா மனிதனும் வீழ்ந்து போன ஒரு பாவி, நான் ஒருத்தர் மட்டும்தான் மெய்யான மேசியா, நான் தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல், நான் தான் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், நான் தான் மெய்யான தேவ குமாரன்றதை சொல்றார். 18 தான் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதுன்றார். வெறுமனே நியாயப்பிரமாணம் ஆண்டவர் மோசையுடைய பிரமாணத்தை மாத்திரம் சொல்லல, முழு பழைய ஏற்பாடையும் சேர்த்து ஆண்டவர் இங்க சொல்றார். வேதத்தினுடைய தவறிழைக்காத தன்மை, வேதத்தினுடைய போதுமான தன்மை, வேதத்தினுடைய அதிகாரம் எல்லாத்தையும் இயேசு இந்த ஒரு வசனத்துல சொல்றார். நியாயப்பிரமாணத்துல எல்லாமே நிறைவேறும், அதுல ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகாது, ஒரு கமா கூட போகாது. ஒரு எழுத்தினுடைய உறுப்புனா ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு ஆச்சரிய குறி, எதுவுமே அழிந்து போகாதுன்றத அவர் அங்க சொல்ற. வேதத்தின் மீது இயேசுவுக்கு இருந்த பற்று, வேதத்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தவருடைய வாழ்க்கை, வேதத்தை எவ்வளவு உறுதியா பற்றி கொண்டிருந்தேன்றதை அந்த வசனத்தில் அவர் சொல்றார். 19:20 அதான் இறுதியா என்ன சொல்லி முடிக்கிறார்னா, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான், இதை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தின் பெரியவன் எனப்படுவான் என்று சொல்றார். வேத வசனங்களுக்கு, வேத உபதேசங்களுக்கு, வேதத்தினுடைய அதிகாரம் உள்ள தவறளிக்க முடியாத இந்த உபதேசத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காதவன் ஒரு பொழுதும் தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. நியாய பிரமாணத்துக்கு அது மேன்மையாக எண்ணி அது நிறைவேறுதலாக என்ன நீ பின்பற்றலன்னு சொன்னா ஒரு பொழுதும் தேவனது மகிமைக்காக நீ வாழ முடியாது. இயேசு என்ன சொல்றாரு, வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை. நான் வேற, வேதம் வேற இல்லை. நான் உனக்கு புதுசா ஒண்ணு சொல்ல வரல, நான் தான் வேதத்தினுடைய நிறைவேறுதல். என்னை பின்பற்றி உன்னை வாழும் நான் சொல்றது வேதத்துக்கு திரும்ப நான் சொல்றேன். சொல்லி இந்த பாக்கியவான்கள், சொல்லி இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை எல்லாமே வேதத்துல தேவன் உனக்கு கொடுத்ததுதான். தேவராஜ்யத்தின் மக்கள் அவர்கள் தங்களை வேதத்துக்கு அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் வேத அதிகாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள்.
அவர்கள் கவனக்குறைவாக, அரைகுறையாக, மேலோட்டமாக வேதத்தை கையாளுபவர்கள் அல்ல. அதனால அவர் அங்க சொல்றாரு, இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதை ஒன்றையாகிலும் மீறி, நான் சொன்னதுல ஒன்ன லேசா நீ மீறி மக்களுக்கு புதுச்சா கூட நீ பரலோக ராஜ்யத்துல சிறியவன் சொல்லி சொல்றாரு. நான் சொல்றாரு, அரைகுறையாக, கவனக்குறைவாக வேதத்தை கையாளுபவர்கள் கிறிஸ்துவுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியாது, கிறிஸ்துவுக்கு மகிமையான காரியங்களை செய்ய முடியாது. அதாவது எல்லாரிலும் ஜீவன் எனப்படுவான், இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். முழுமையான அர்ப்பணிப்புள்ள வேத பிரகாரமான வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்கு மகிமையும் கனத்தையும் கொடுக்கும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இல்லை, இங்க ஒரு வசனம் அங்க ஒரு வசனம் இல்லை, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இல்லை, நாங்களும் வேதத்தை நம்புறோம், நாங்களும் சுவிசேஷத்தை சொல்றோம் அல்ல, முழுமையா பூரணமான அந்த வேத சத்தியங்களுக்கு உன்னை உட்புகுத்துறது தான் நீ பெரிய வாழ்க்கைன்னு சொல்லி சொல்றாரு. இறுதியா தான் அங்க சொல்றாரு, கடைசியா சொல்லி முடிக்கிறார், வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இந்த பரிசேயன் வேத பாரகர், நாங்க தான் நீதிமான்கள், எங்கிட்ட தான் நியாயப்பிரமாணம் இருக்குது, நாங்க தான் யோக்கியம், நாங்க தான் சுத்தம், எங்க ட்ரெஸ்ஸை பாரு, எங்க ஆராதனையை பாரு, எங்களுடைய வாழ்க்கை முறையை பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ஏன் சொல்றாரு, அவனை நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிற, அவன் கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்துட்டு இருக்க நினைச்சிருக்க. நான் சொல்றேன், அவன் நீதியை விட ஓ நீதி அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தத்தாங்க சொல்றாரு, அவர்கள் வெறுமனே வெளிப்புற பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறார்கள், அவர்கள் வெளிப்புற ஆராதனை முறையை வாஞ்சிக்கிறார்கள், அவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக போலியாக வாழ்கிறார்கள், அவர்கள் போலியான பக்தியை சொல்லி இதுதான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைன்னு சொல்லி சொல்றாங்க. இது எதுவுமே ஒண்ணு பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவார், இது எதுவுமே ஒண்ணு தேவராஜ்யத்தில் புத்திரனா மாத்தாது. நீ வெளியில என்ன செய்யறது முக்கியம், உன் வெளிப்புற ஆராதனை இல்லை, வெளிப்புற பரிசுத்தம் இல்லை, உன்னுடைய போலியான பக்தி இல்லை. நீ எப்படி ஜெபம் பண்ற, எப்படி பைபிள் வாசிக்கிற, எப்படி சபையில இருக்கிற, எப்படி வெளியே காட்டுன்றது இல்லை, இது முழுமையாக உனது உள்ளான இருதயத்திலும் வெளிப்புறமான சாட்சிகளிலும் இணைந்து உள்ள ஒரு வாழ்க்கை. அவனை விட நீ அதிகமா இருக்கணும், அவனை மாதிரி மாய்மாலமா இருந்த அவனுடைய நீதியை விட உன் நீதி அதிகமா இருக்கும். எப்ப அதிகமா இருக்காது, வேதத்தால் நீ ஆளப்படுகிறவனா வாழும் பொழுது வாழ்க்கை சிந்தை முழுமையாக எப்படி நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு உறுப்பு கூட அழியாத அளவுக்கு நான் நிறைவேற்றணும், உன்னுடைய வாழ்க்கை சிந்தையும் வேதத்தால் ஆளுகை செய்யப்படும் பொழுது தினந்தோறும் வேதத்துக்கு நீ நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து இருதயத்து சிந்தைகள் நிரப்பும் பொழுது உன்னுடைய நீதி கிறிஸ்துவனுடைய நீதியை பற்றி கொள்ளுகிறதாக இருக்கும். மூணாவது இயேசுங்க சொல்ல, அந்த குடிமக்களுடைய நீதி என்று சொல்லும் பொழுது அது மனித நீதி கிடையாது, அது கிறிஸ்துவின் நீதி. வேத பாரகனும் பரிசேயனும் சுயநீதியை சார்ந்திருந்தான், அவனுடைய செய்கையின் நீதியை சார்ந்திருந்தான். ஆனா நான் உனக்கு கொடுக்கிற நீதி என்னுடைய நீதி, நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசனம் நீ பிரட்டின என்னுடைய நீதியை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், இந்த நீதியின்படி நீ வாழணும், அவனை விட நீ தான் உண்மையா வாழணும், அவனை விட நீ தான் பரிசுத்தமா வாழணும். ஏன்னா அவன் கட்டளையை பின்பற்றுகிறான், நீ என்ன பின்பற்றுகிற. நான் நீ பின்பற்றக்கூடிய முன்மாதிரியுள்ள ராஜா, நீ பாரம்பரியத்தை அவன் பின்பற்றுகிறான், அவன் மனித எழுத்துக்களை பின்பற்றுகிறான், நீ வார்த்தையின் தேவனாகி என்ன பின்பற்றுகிற. அதனால உன்னுடைய நீதி பெருசு. நீ வேதத்தை கடமைக்கின்ற அவர்களை போல வாசிகளை, வேதத்துக்கு உனக்கு இருக்கக்கூடிய உறவு அது உயிர் மூச்சான ஒரு உறவு, அது என்னோடு இருக்கக்கூடிய உறவுன்னு சொல்லி சொல்றான். வேதத்துக்கு முழுமையாக உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது உன்னுடைய நீதி வெட்ட வெளிச்சமா அவர்களுடைய நீதியை விட மேன்மையாக இருக்குன்னு சொல்லி சொல்றான். இறுதியாக தேவ ஜனங்களுடைய நீதி என்பது அது கிறிஸ்துவின் மீதான நீதி, அது கிறிஸ்துவனுடைய மரணத்தை சார்ந்த நீதி, கிறிஸ்துவனுடைய நிறைவேற்றுதலை சார்ந்த ஒரு நீதி, கிறிஸ்துவனுடைய பாடுகளை சார்ந்த நீதி. அந்த நீதி நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் காணப்படணும். இயேசுவினுடைய நீதி எல்லா பகுதிகளிலையும் காணப்படுகிறது தான் மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 5ஆம் அதிகாரத்தில் 20 வசனம் 3 காரியங்கள் நமக்கு சொல்லுது. நீ பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய குடிமகனா இருக்குன்னு சொன்னா உன் ஆத்தும நிலையும் உன் சக மனித உறவும் மாற்றத்தை அடையணும்ன்றார். இது நீயா ஆவிக்குரிய ஏழ்மையை, நீயா துயரப்பட்டு நீயா சார்ந்து அடையணும்னு அவர் சொல்லல. அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த 3 சிலாக்கியங்களும் நமக்கு வருகிறதுன்றத பார்க்கிறோம். என்னுடைய தன்மை நான் மாற்ற முடியாது, என்னுடைய ஆவிக்குரிய நிலையை மாற்றுறதுக்கு தான் இயேசு சிலுவையில மரித்தார்.
அப்ப இயேசுவினுடைய மரணம் தான் எனக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கொடுக்குது. பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்களான எப்ப மாறனா, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக என்னுடைய ஆத்மா மாற்றப்பட்டு, என்னுடைய சக மனித உறவுகள் மாற்றப்பட்டு, எனது சாட்சியுள்ள வாழ்க்கை மாற்றப்பட்ட பொழுது, நான் உப்பாக வெளிச்சமாக வாழும் பொழுது அவருடைய நீதியின் பிரகாரமாக இந்த உலகத்தில் நான் வாழ பிரயாசப்படுகிறேன். அந்த நீதி இந்த உலகத்துல என்ன பரிசுத்தவானா, பாவத்தை ஜெயிக்கவும், பிசாசை ஜெயிக்கவும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும், அழிவில் இருக்கிறவர்களுக்கு மீட்பை கொண்டு போகவும், தேவ ராஜ்யத்துக்கென்று பாடுகள் அனுபவிப்பதற்கும் அவரை போல மாற்றுகிறது. அந்த நீதியுள்ள வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கான ஒரே ஒரு வாழ்க்கை. இருக்குதா நம்ம வாழ்க்கை? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? நம்ம தான் ஆராய்ச்சி பார்க்கணும். ஒருவேளை இந்த மாதிரியான தன்மைகள், குணாதிசயங்கள் சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னாடி, ஆண்டவரே உமது கட்டளைகள் படி உமது ராஜ்யத்தில் வெளிப்படுத்துகிற இந்த எந்த தன்மையும், இந்த சட்டங்களுக்கெல்லாம் நான் அந்நியனா இருக்கிறேன். என் வாழ்க்கை இப்படிப்பட்ட சுபாவங்களை கொண்டு இல்லை. நான் இன்னமும் பாவத்தை நேசிக்கிறவனா, பாவத்தோடு வாழுகிறவனா, என்னுடைய ஆவிக்குரிய நிலையை உணராதவனா, வெறுமனே புறஜாதி மக்களை போல இந்த உலக விடுதலையும், உலக சந்தோஷத்தையும், உலக சிற்றின்பத்தையும் தேடி ஓடுகிறவனா, இந்த உலகத்திலிருந்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தேடி ஓடுகிறவனா, கம்ஃபர்டபுளா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு ஆவிக்குரிய கண்ணை கொடுங்க, என்னை உப்பா வெளிச்சமா மாற்றுங்க, என்னுடைய நீதி பரிசேயனுடைய நீதியை போல பரிசுத்தமா இருப்பதற்கு உமது கிருபையின் தயவையும் காண்பீங்க, உமது மரணத்தின் மூலமாக என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளை மாற்றணும்னு சொல்லி கேட்போம். தேவன் நம்மை மாற்றி அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மை பலப்படுத்துவாரா.